கடந்த வாரத்துக்கான டெக் நியூஸ் கடைசி 7 நாள்ல டெக் உலகில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இதில் ஷேர் பண்ண போகிறோம். சைனா பார்த்தீங்கன்னா வந்து அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சைனாவோட டீப் சீக் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் டிவைஸில் எதுலையுமே வந்து இருக்கக்கூடாது, டீப் சீக்கே வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அந்த டிவைஸில் அது இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூஎஸ் எப்பவுமே வந்து சைனாக்கு அகேன்ஸ்ட் தான். ஸோ அவங்க யூஎஸ் கண்டிப்பாக வந்து சைனா பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா எல்லாமே வந்து எடுப்பாங்க அப்படின்றதுனால யூஎஸ் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அஃபிஷியல் கவர்மெண்ட் டிவைஸ்ல எதுலையுமே வந்து டீப் சீக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் வந்து டிஸ்கார்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்கார்ட்ல வந்து கம்யூனிட்டி சேட்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்குலேயே வந்து கம்யூனிட்டி சேட் வரும்போது இன்ஸ்டாகிராம் எப்படி நம்ம சர்வர் கிரியேட் பண்ணி அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப் இருக்கும். இப்போ ஒரு குரூப்ல வந்து ரீடிங்க்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க, ஃப்ரீலான்சர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் தனித்தனியாக கம்யூனிட்டி மாதிரி இருக்கும் ஒரு சர்வருக்குள்ள. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்து வரப்போகுது அப்படின்றத இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம Nothing 3A பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் 2Aல தான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 3Aல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெயினாக கோரா சொல்கிறேன். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து மீடியா டெக் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7C Gen 3 நினைக்கிறேன். எசென்ஷியல் கீன்னு சொல்லிட்டு இந்த ஆப்பிள் எல்லாம் போனாட்டி ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் பவர் பட்டன் கீழே ஒரு கீ வச்சிருந்தாங்களே, லைக் அந்த மாதிரி ஒரு கீயை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க. இதை யூஸ் வெறும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே வந்து சம்மரைஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தருது. ஸோ இதுதான் அந்த கீ பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு வந்து அவங்க முழுசாக பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபினிஷ் பண்ணல. இப்போ நத்திங்னாலே எல்லாத்தையும் வந்து முழுசாகவே பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் நம்மளோட ஸ்கைப் பார்த்தீங்கன்னா வந்து அதிகாலத்துல இருந்து கூடியே இருந்த ஒன்று. இதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கைப்பை வந்து ஓரமாக தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஸ்கைப்பால் இப்போ இருக்க அதாவது மெட்டாமாக இருக்க பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காம்படிஷனுமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ இதனால ஸ்கைப்பை வந்து ஓரம் தட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கைப்பை பார்த்தீங்கன்னா வந்து ஈபே தான் வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ஈபே வந்து எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னா 2.6 பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கைப்பை வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதெல்லாமே இவ்வளோ அதாவது அந்த காலத்துலாம் வந்து ஸ்கைப் தான் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு வீடியோ சேட்டு, ஸோ வாய்ஸ் இதெல்லாமே மெசேஜிங் எல்லாமே ஸ்கைப் தான் வந்து பயங்கரமாக பேசிட்டு இருப்பாங்க. ஸ்கைப்பில் இருக்காரு. இப்போ வந்து ஸ்கைப்பே வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மைக்ரோசாஃப்ட். ஸோ அடுத்ததாக யூடியூப் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் லைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச்னா இது வந்து ஆஸ்திரேலியா, ஜெர்மனிலாம் போன வருஷத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகுது. இது லைட்னா ஒன்றும் இல்லை, நம்ம யூடியூப்ல ப்ரீமியம் போட்டால் இந்த ஆட் ஃப்ரீ மியூசிக் பார்க்கலாம், ஆட் ஃப்ரீ வீடியோ, ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் மாதிரி சின்னதாக பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண முடியும் இந்த ப்ரீமியம் யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதோட பட்ஜெட் அதிகமாக இருக்கு, நிறைய பேர் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீமியம்ல லைட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்காங்க. ஒரு $13 $10 யூஎஸ் டாலர் படி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு $500 அது வந்து ஒரு $300 மாத்திர மாதிரி ஒரு லைட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து வந்துருக்கு. ப்ரீமியம் என்ன சொல்கிறாங்கன்னா 2023 24 எங்களுக்கு ரெவன்யூ கம்மியாக தான் வந்திருக்கு. இந்த ப்ரீமியம்லேருந்து நான் யூடியூபோட ரெவன்யூ சொல்ல, யூடியூப் ப்ரீமியமோட ரெவன்யூ சொல்கிறேன். ஸோ இதனால் நாங்கள் வந்து லைட் வெர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணால் பீப்புள் வந்து வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இந்த லைட் வெர்ஷனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ 1000 தான் இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து இது நமக்கு தேவைப்படாது, மோஸ்ட்டாக தேவைப்படாது. நம்ம வந்து பிரேவ் கை, ஸோ அதனால் வந்து பிரேவ் யூஸர் நம்ம, ஸோ அதனால் இது நமக்கு தேவைப்படாது. யாரெல்லாம் பிரேவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நடுவில் நம்ம ஏஎம்பியும் பார்த்தீங்கன்னா வந்து Ryzen 9 பார்த்தீங்கன்னா வந்து March 12 வந்து Ryzen 9 சிப் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத பேசிட்டு அதுவும் பார்த்தேன் நான் நியூஸு. இந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது லாஸ்ட்டாக தான் இதை நான் பார்த்தேன். இது வந்து என்னன்னா வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு பவர்ஃபுல்லாக எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு விஷயத்தை புதுசாக லான்ச் பண்ணும் போது எல்லாமே பெஸ்ட்டு. இது வந்து ஒர்க் ஸ்டேஷன் லெவல் லேப்டாப்க்கு வந்து ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம். அதாவது ஹை எண்ட் மாடலுக்கு இந்த ப்ராசரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நான் டீட்டெயிலாக பார்க்கல எதுவுமே. ஸோ இது ஒரு சின்ன அப்டேட் மாதிரி கொடுத்துடலாம்னு நினச்சேன். நீங்கள் டீட்டெயிலாக போய் செக் பண்ணி பாருங்கள் என்ன இதுன்ட்டு. கைஸ் ஃபைனலாக வந்து நான் ஒன்று பேசணும்னு நினச்சேன். நம்ம இந்தியாவில் குயிக் காமர்ஸ்ன்றது பயங்கரமான ஒரு மேசிவான ஒரு லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பிளிங்கிட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேக் புக்கை வந்து குயிக் காமர்ஸ்லாம் தர ஆரம்பிச்சிட்டாங்க, PlayStation 5 தராங்க, ஃபோன் வைக்கிறாங்க, ஐஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ அதாவது நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் 10 நிமிஷத்தில் எடுத்து வந்து தராங்க அப்படின்றது ஒரு மேசிவான ஒரு விஷயம் தான். இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். ஜெப்டோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கார்லாம் வந்து 10 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணுறாங்க. நம்ம காரையே வந்து ஆர்டர் பண்ணலாம். ஒரு கமெண்ட் கூட ஆக்சுவலாக இருந்தது. ஏன்னா வந்து சோடாக்கு பதிலாக ஸ்கோடா காரை வந்து ஆர்டர் போட்டாங்களாம் ஜெப்டோல. இந்த மாதிரி ஒரு மீம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன நினைக்கிறீங்க, இந்தியாவோட குயிக் காமர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் என்ன வீடியோ போடணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.